இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Cast your burden on the Lord, and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வேதனைகள், கண்ணீரை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்புவித்து விடுங்கள், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட விதமான பாரமான சுமைகள் இருந்தாலும், நீங்களும் நானும் அதை சுமந்து கொண்டு நாம் மன கஷ்டப்படுவதனால நமக்குத்தான் சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படும். வேதம் சொல்வது போல அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நீங்களும் நானும் அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பாராம். எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் கடந்து போகிற பாதையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வருத்தப்பட வேண்டாம். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிப்பதற்காக ஒரு தேவன் இருக்கின்றார். அவர் பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாய் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து அநேகர் மேல் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஒருவேளை இவர்கள் மூலமாக எனக்கு நடக்குமோ, அவர்கள் செய்வார்களோ என்று. ஆனால் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்களுடைய கஷ்டங்களை என் மேல் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பாரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்காய் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, யாரெல்லாம் பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய பாரத்தையும் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் நீர் துடைக்க முடிய நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் இவருடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.